கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை மீண்டுமாக இந்த காணொலியின் மூலமாக சந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய அடியனாக இருக்கிறேன். குறிப்பாக அந்த காணொலி காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு இறைமக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இந்த திருமறை தியானத்தை நாம் செபித்து ஆரம்பிப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வழிபடும் மனையிலே வந்துமே வழிபட முடியாத சூழ்நிலையிலே இந்த காணொலியின் மூலமாக நாங்கள் உடைய வார்த்தையை பகிர்ந்துக்க வாய்ப்பு கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்கிற மக்கள், இந்த வார்த்தையை பார்க்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி பாராட்டுகிறோம். நம்முடைய வார்த்தை ஒருபோதும் உரிமையாய் திரும்புவது சுவாமி, அது என்ன நோக்கத்துக்காக விதைக்கப்படுகிறதோ அது பலன் கொடுக்கத்தக்கதாக இருப்பதற்காக நன்றி பாராட்டுகிறோம். நீரை பொறுப்பெடுத்துக்கொள், வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல் தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் இருந்தல் என்ற பாடலை இணைந்து ஒருவேளை அருள்பணி பாடல் வைத்திருப்பவர் நீங்கள் இணைந்து 28ஆம் பாடலை பாடலாம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது கடிதம், முதல் அதிகாரம் 4-5 வசனங்களை படிக்கிறேன். 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 4-5 வசனங்களை படிக்கிறேன். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோடு தொழுது கொண்டு வரும் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோரிசாலுக்குள்ளும் உன் அம்மாவாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாவரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். குறிப்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமை பெரியோர்களுடைய ஞானத்தை குறித்ததான காரியத்தை குறித்து ஒரு சில திருமறை வார்த்தையின் மூலமாக, திருமறையில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடைபெற்ற காரியங்கள் மூலமாக இந்த காலை பொழுதில் நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பு நாம் செய்தித்தாளிலே படித்திருக்கிற ஒரு பகுதியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆத்தூர் பகுதியிலே ஒரு சின்ன பையன் தன்னுடைய தாத்தா பாட்டியை, வீட்டுக்குள்ளாக இருந்த தாத்தா பாட்டியை அவன் வெளியிலே கதவை தாளிட்டு அவர்கள் தீ வைத்து கொளுத்தினார் என்று சொல்லி நாம் செய்தித்தாளிலே படித்தோம். அந்த சிறு பையனை பிடித்து விசாரிக்கின்ற பொழுது, ஏனுடைய தாத்தா பாட்டியை விதமாய் செய்தாய் என்று சொல்லி கேட்ட பொழுது, என்னுடைய தாத்தா பாட்டியும் என்னை ரொம்ப கேவலப்படுத்தினார்கள், என்னை அவமானப்படுத்தினார்கள், என்னை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று சொல்லி அவன் தன்னுடைய பதிலை சொன்னான். ஆனால் அங்கே பார்க்கின்ற பொழுது அவன் அந்த வயதான அந்த தன்னுடைய பேரனுக்கு அந்த பெற்ற அந்த தாத்தா பாட்டிமார் அநேக அறிவுரைகள் சொன்னார்கள். மற்றவர்களைப் போல நீ சமுதாயத்தில் நன்றாக இருக்க வேண்டும், உழைக்க வேண்டும், ஊதாரியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அறிவுரை சொன்னார்கள். ஆனால் இந்த இளம் வயதிலே அறிவுரை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே ஒரு வைராக்கியத்தை வளர்த்து கொண்டவனாக அந்த சிறு பையன் அங்கே தாத்தா பாட்டியை என்ன செய்தார்? அவர் கொலை செய்த நிலையை தீ வைத்து கொளுத்தியதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே இப்படிப்பட்ட உலகத்தினுடைய போங்கு. ஆனால் ஒரு இல்லத்திலே பெரியோர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அது வாணிக்கு கற்களுக்கு ஈடான ஒன்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு இல்லத்திலே வயதான ஒருவேளை தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம். அவர்கள் இல்லத்திலே இருக்கின்ற பொழுது அந்த இல்லத்திலே அது வைரக்கற்களுக்கு ஈடான, மாணிக்கத்திற்கு ஈடான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற இல்லமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். முந்தைய காலகட்டங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது வயதான தாத்தா பாட்டிமார் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு அநேக கதைகளை சொல்லுவார்கள். ஒரு சில வயதான பெற்றோர் அங்கே திருமறையில் இருக்கக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்களை எடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள்? இங்கே பைபிள் விதமாக கதை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தங்களுடைய பேர பிள்ளைகள் சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் அதிகமாக சிறு பிள்ளைகள் கையிலே, ஒருவேளை செல்போன் சிறு பிள்ளைகளுடைய கையிலே வந்ததோ, அவர் என்ன செய்தார்? சிறு வயது தொடங்கி அவர்கள் கேம் விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே பெரியோர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்குரிய உறவு தடைபட்டதை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். ஆனால் முதியோருடைய பெரியோருடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய சொத்தாக பார்க்கக்கூடிய நிலையை நாம் குறிப்பாக பொதுவாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை முதியோர் என்று சொல்கிறோம். அங்கே சிட்டிசன்ஷிப் அங்கே என்று சொல்லி என்ன செய்கிறோம்? அங்கே அவர்கள் மூத்த குடிமக்கள் என்று சொல்லுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் திருமறையில் அநேக வயதானவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தவர்களாக, ஆண்டவரை தேடுகின்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய வயதான காலத்திலே அவர் தன்னுடைய மகனுக்கு பெண் தேடுகிற நிகழ்வை என்ன செய்கிறார்? தன்னுடைய குடும்பத்தில் இருந்த வயதில் மூத்தவராகிய எலியேசரிடத்தில் என்ன செய்கிறார்? அந்த பொறுப்பை கொடுக்கிறார். ஏன் எலியேசரிடத்திலே ஆபிரகாம் அந்த பொறுப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர் கடவுள் பயம் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த குடும்பத்திலே அவர் வயதிலே மூத்தவராக இருந்தார், ஆண்டவரை தேடுகிற மகனாக இருந்தார் என்று சொல்லி அந்த 24ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாய் படித்து பார்க்க முடியும். தன்னுடைய எஜமான் தன்னிடத்திலே ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், தன்னுடைய மகனுடைய திருமண காரியமாக. அப்படி சொல்லுகின்ற ஒரு சில ஆலோசனைகளை, ஒரு சில காரியங்களை என்ன செய்கிறார்? ஆபிரகாம் ஐயா அவர்கள் தன்னுடைய வேலைக்கார எலியேசரிடத்திலே ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் நிலையை அந்த திருமறை பகுதியில் படிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையிலே தன்னுடைய எஜமான் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை என்ன செய்கிறார்? இறைவனுடைய துணையோடு என்ன செய்கிறார்? அந்த பொறுப்பை நிறைவேற்ற கடந்து செல்வதை பார்க்கிறோம். அங்கே பார்க்கின்ற பொழுது அவர் என்ன செய்தார்? முதலாவதாக ஆண்டவரை தொழுது கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பயணத்தை தொடர்ந்து அவர் கடந்து போகின்ற பொழுது அவர் சரியான இடத்திற்கு, சரியான வழியிலே அவர் சொன்ன
உறவுகள் நிறைந்த இடத்திற்கு ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே இறைவனுடைய வழியோடு கூட அவர் என்ன செய்தார்? எலியேசர் கடந்து போன பொழுது அங்கே ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கேற்ற ஒரு நல்ல மணமகளை தன்னுடைய சொந்தத்திலே பார்க்கும்படியாக எலியேசர் ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் எலியேசர் அருமையான ஐயா அவர்கள் அங்கே தான் கடவுளை சார்ந்தவராக, கடவுளை முன்வைத்தவராக, குறிப்பாக வழிநடத்தும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் முழுவதுமாக சார்ந்து கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி வழிநடத்துகிற ஆண்டவர் அருமையான எலியேசருடைய வாழ்வில் இருந்து தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே எப்படிப்பட்ட நிலை என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது இறை நம்பிக்கையுடைய அங்கே முதியோர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இறை நம்பிக்கையுடைய பெரியோர் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பவுலடிகளார் என்ன செய்கிறார்? அங்கே தீமோத்தேயுவை சொல்லுகின்ற பொழுது அங்கே மாயமற்ற விசுவாசத்தோடு இன்றைக்கு நீ இருக்கிறாயே, அந்த மாயமற்ற விசுவாசம் உனக்கு இப்பொழுது இருக்கிறது, ஆனால் உன்னுடைய அம்மாவிடத்திலும் உன்னுடைய பாட்டியினிடத்திலே அந்த மாயமற்ற விசுவாசம் இருந்தது என்று சொல்லி பவுலடி என்ன செய்ய நினைப்பூட்டுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். சூதற்ற கள்ள கவடற்ற ஆடர்கள் வைக்கிற இறை பற்றை குறித்துதான் பவுலடி என்ன செய்கிறார்? அங்கே சாட்சி சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு சாட்சி சொல்லுகின்ற வாழ்வை அங்கே பவுலடிகள் என்ன செய்கிறார்? தீமோத்தேயுக்கு முன்னுதாரணமாய் சொல்லுவத நிலையை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது தீமோத்தேயுடைய அப்பா ஒரு பின்னணியும், அம்மா ஒரு பின்னணியும், இப்படிப்பட்ட பின்னணி இரண்டு விதமான கலப்பு பின்னணியத்திலே தீமோத்தேயு கடந்து வந்த சூழ்நிலையில் கூட அவர் விசுவாசத்திலே தொய்ந்து போய்விடாதபடி என்ன செய்கிறார்? விசுவாசத்திலே இறைப்பற்றிலே தூண்டுதல் பெற்றக்கூடியவராக கடந்து செல்வதை பவுல் என்ன செய்தார்? சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய முன்னோர்கள் முதற்கொண்டு பவுல் தன்னை சாட்சி சொல்றார். என்னுடைய முன்னோர்கள் முதற்கொண்டு நாங்கள் சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வருகிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொன்னால் அந்த ஆண்டவர் மாயமற்ற விசுவாசத்தை உன்னிலே பார்க்கிறார், உன்னுடைய பாட்டியிடத்திலே பார்த்தார், உன்னுடைய அம்மாவிடத்திலே பார்த்தார் என்று சொல்லி அங்கே சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். ஆகவே அங்கே கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இந்த வயதான காலத்திலே அவர்களுக்கு இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். திருமறையிலே அன்னாள் இருக்கிற அருமையான அம்மாவை குறித்துதானே செய்தியை நாம் பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 36ஆம் வசனம் தொடங்கி 39ஆம் வசனம் பகுதியிலே பார்க்கின்ற பொழுது 84 வயது நிரம்பிய ஒரு அம்மாவை குறித்துதானே செய்தியை நாம் படிக்கிறோம். அந்த அருமையான அம்மா 84 வயதிலே அவர் எங்கிருந்தார்? வீட்டிலே இல்லாதபடி என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய திருச்சபையை விட்டு விலகாதவராக இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை வழிபட்டு இருக்கக்கூடிய ஒரு அடியாராக கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் அங்கே பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அந்த அருமையான அம்மா அவர்கள் அங்கே 84 வயதிலும் கூட ஆண்டவரை தேடுகின்ற ஒரு அடியாராக, ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆராதிக்கக்கூடிய மகளாக, ஆண்டவருடைய ஆலயத்திலே ஒரு மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயாராக அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். ஒருவே இன்றைய நாட்களிலே பார்க்கின்ற பொழுது வயது முதிர்ந்தவர் என்ன செய்கிறாள்? சீரியலுக்கு முன்பாக, தொலைக்காட்சி வரை சீரியலுக்கு முன்பதாக என்ன தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து அந்த தொலைக்காட்சியில் வருகிற சம்பவத்தை பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார். கண்ணீர் விட்டு கொண்டிருக்க அங்கே தொலைக்காட்சி வருகிற தொடர்களை பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், குடும்பத்திலே நடக்கக்கூடிய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய காரியங்களை பதிவு செய்கிறாள். இதை பார்க்கின்றவர்கள் துக்கத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மீண்டுமாய் துக்கத்துக்குள்ளாக அவர் செல்வதை பார்க்கிறோம், அழுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வயதான இந்த அம்மா என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய திருச்சபையை விட்டு விலகாதவராக என்ன செய்தார்கள்? ஆண்டுடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டவராக இருந்தார் என்று சொல்லிப்பார். 7 ஆண்டுகள் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கணவனோடு வாழ்ந்த ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒருவேளை அவர் விதவி என்று சொல்லி போடப்பட்டு ஒருவேளை கணவனுடைய மரணம் ஒருவேளை இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையிலே அவர் என்ன செய்தார்? ஆண்டுடைய பாதத்தண்டையிலே வந்து காத்திருக்கக்கூடிய மகளாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை திருச்சபைக்குள்ளாய் வருகின்ற பற்பல தேவைகளோடு கூட வருகின்ற மக்களுடைய தேவைகளை கேட்டு ஆண்டவரை ஜெபிக்கின்ற ஒரு ஜெப வீராங்கனையாக இந்த அன்னாள் அம்மாள் இருந்தார் என்று சொல்லி நாம் அனுமானிக்க முடியும். ஏனென்று சொன்னால் அவர் முதிர் வயதிலே கடிதரக்கூடிய
ஒரு அடியாராக ஆண்டவர் என்ன செய்தார், அங்கே பயன்படுத்தப்பட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். முதிர் வயதிலும் அவர் கனிதந்து புஷ்டியாக இருப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவார். அப்படிப்பட்ட நிலையிலே முதிர் வயதிலும் முதிர்மையான வயதிலே ஒரு பழங்களை கொடுக்கக்கூடியதான ஒரு தாயாராக கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல வயதான சிமியோன் ஐயா என்ன செய்கிறார்கள், ஆண்டவரை குழந்தை இயேசுவை என்ன செய்கிறார்கள், அவரை கரங்களிலே ஏந்தியவராக என்ன செய்கிறார், ஆண்டவருக்கு செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். 34 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது சிமியோன் அங்கே பார்க்க ஆண்டவர் இயேசுனுடைய அங்கே பெற்றோர்களை ஆசீர்வதித்து மரியாதை பார்த்து இந்த குழந்தை அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கு விரோதமாய் பேசப்படும் அடையாளமாக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த வயதான சிமியோன் ஐயா அவர்கள் என்ன செய்கிறார், ஆண்டவர் இயேசுவை குறித்ததான அங்கே தீர்க்க தரிசனமாக அவரை சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லி சிலுவை பாடுகள் மத்தியிலே ஆண்டவர் அந்த விழாவிலே குத்தப்படுகிற அந்த நிகழ்ச்சியை என்ன செய்கிறார், இங்கே சிமியோன் ஐயா அவர்கள் சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். முதிர் வயதிலும் அருமையான பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகாதவர்களாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே ஒருவேளை நம்மை சூழ்ந்திருக்கிற நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை வயது முதிர்ந்த ஒரு தாத்தா பாட்டிமார் இருக்கலாம், வயது பெற்றோர்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் அவரை கனத்துக்குரியவர்களாக, அவர்களை மகிமைக்குரியவர்களாக, அவர்களை மாட்சிமைக்குரியவர்களாக பார்க்க வேண்டிய பார்வை மிக அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நல்ல திடகாத்திரமாக இருக்கிற ஒருவேளை நாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு நாமும் அந்த முதிர் வயதை எட்டக்கூடிய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். அங்கே பார்க்கிறோம், யாரு தடுத்தாலும் ஏறுகிற வயது என்ன செய்ய முடியாது, அங்கே நிறுத்த முடியாது. அங்கே நமக்கு தெரியும், அங்கே கேரள நடிகர் பிரேம் நசீர் அவரை குறித்து நீங்கள் அறிவீர்கள். அவர் தன்னுடைய வயதினுடைய தோற்றத்தை மறைப்பதற்காக பலவிதமான அங்கே மருந்துகளை மாற்றி எடுத்துக்கொண்டார். தன்னுடைய வயதை ஏறுவதை தடுப்பதற்காக, தன்னுடைய முகத்தோற்றம் இளமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் பலவிதமான மருந்துகளை மாத்திரைகளை எடுத்துக்கொண்டார். ஆனால் அங்கே பார்க்கிறோம், அவருடைய வாழ்வு அங்கே முடிந்து போனது என்று சொல்லிப்பார். ஏனென்று சொன்னால் அவர் எடுத்துக்கொண்ட வைத்திய முறை அப்படி உடலுக்கு ஒத்து வராத நிலையிலே அந்த உயிர் இணைசை இலக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே வயது ஏறுவதை நாம் யாராலும் தடுக்க முடியும். இன்றைய வாலிபர்கள் நாளைய பெரியவர்கள், இன்றைய பெரியவர்கள் அங்கே பார்க்கும் நாளைய முதியோர்களாக இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிலையிலும் நாட்கள் வயதுகள் அங்கே கடந்து செல்வதை நாம் எவ்வளவுதான் நாம் பிரயாசப்பட்டாலும் வயதை தடுக்க முடியாது, வயது ஏறுவதை நாம் தடுக்க முடியாது. ஆனாலும் அந்த வயது ஏற ஏற நம் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக கடந்து செல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாய் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே இறைப்பணியை செய்யக்கூடிய பிள்ளைகள். அங்கே சகரியா எலிசபெத் அவர்களை குறித்து நாம் படிக்கிறோம். இங்கே லூக்கா 1 அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது அங்கே சகரியா எலிசபெத்தும் ஆசாரிய பின்னணித்து என்ன செய்கிறார்கள், கணவனும் மனைவியுமாய் இணைந்து வயது முதிர்ந்த நாட்களில் ஆண்டவருடைய திருப்பணியை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்கு வயது ஒரு பொருட்டு கிடையாது. ஆண்டவர்களுக்கு அன்பு இருக்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய காரியம், மற்றவர்களுக்காக ஆண்டவருக்கு சொல்லுகிற காரியம், இறையுறவிலே கட்டப்படுகின்ற சூழல். இப்படிப்பட்ட நிலையிலே இறைப்பணிகளை இணைந்து செயல்பட்ட அங்கே எலிசபெத்தை போல, அருமையான சகரியா ஐயாவை போல அருமையான பிள்ளைகள் இருவரும் வயதான காலத்திலும் அங்கே ஆண்டவரை தேடுகின்ற பிள்ளைகளாய் இருந்தார். அப்படிப்பட்ட நிலையிலே தான் ஆண்டவருக்கு முன்னோடியாய் கடந்து வந்த முழுக்கு முனைவர் யோவான் ஸ்நானகனை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற கனத்திற்குரிய பெற்றோராக அங்கே பார்க்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், அவர் முதிர் வயதிலும் ஆண்டுடைய கட்டளைகளை கற்பனைகளை எந்த ஒரு பிசகும் இல்லாமல் முழு மனதோடு கூட பின்பற்றினவர்கள். அப்படிப்பட்ட நிலையில ஆண்டவர் என்ன செய்தார், தன்னை முழு நம்பிக்கையோடு கூட முழு உள்ளத்தோடு கூட தன்னுடைய இறைப்பணி செய்த அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் கடைபிடிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அங்கே பார்க்கின்ற பொழுது முதியோர்களுடைய ஞானம் வெளியேற பெற்ற ஒன்று. அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த உலகத்தினுடைய போங்கு, அவருடைய காலகட்டத்தில் உலகத்தினுடைய சூழல், அன்றைக்கு அந்த அமைதி, அன்றைக்கு பணம் இல்லை ஆனால் அங்கே அமைதி இருந்தது, உறவுகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பணம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் உறவுகள் எல்லாம் சீர்குலைந்து போனது, உறவுகள் எல்லாமே சீர்குலைந்து போன சூழலை பார்க்கிறோம். அன்றைக்கு உறவுகளை மையமாக வைத்து குடும்ப
வாழ்கிறது. இன்றைக்கு பணத்தை மையமாக வைத்து வாழ்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலை இல்லாதபடி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ வைக்கப்பட்டிருக்கிற நாம் பெரியவர்களுக்கு கனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் 10 கட்டளையில் ஒரு கட்டளை, உன்னுடைய பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயும் கனப்பண்ணுவாய் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய 10 ஒரு கட்டளையை அங்கே மோசையின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். அதைத்தான் பவுலடிகளார் எபேசு திருச்சபைக்கு சொல்லுகின்ற பொழுது 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே சொல்லுகின்ற பொழுது, பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் அப்பாவை அம்மாவை கனப்படுவாய் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். சாலமோனும் தன்னை நீதிமொழிகளை சொல்லுகின்ற பொழுது, உன் தகப்பன் வயது சென்ற போது அசட்டை பண்ணாதே, உன் தாய் வயது சென்ற போது அசட்டை அவர்களை உதாசீனப்படுத்தாதே என்று சொல்லி சொல்லுவார். அங்கே பெற்றோர்கள் கனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக, பேர பிள்ளைகள் தாத்தாவை பாட்டியை கனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை சொல்லுவார். ஆகவே தான் யோபு சொல்லுகின்ற பொழுது, முதியோரிடத்திலே ஞானம் தங்கும் என்று சொல்லுவார். ஒரே முதியோரிடத்தில் ஞானம் அவர்களுடைய வாழ்விலே கண்ட அநேக காரியங்களை அங்கே இளையத்தனம் சொல்லக்கூடிய அந்த நற்காரியங்களை நாம் கேட்கின்ற பொழுது உண்மையிலே அநேக காரியங்களை என்ன செய்வோம்? நாம் நம்முடைய வாழ்வில் அபியாசப்படுத்துகின்ற பொழுது இந்த மாறுகிற உலகத்திலே நாம் நிலையான ஆண்டவரை நோக்கி நாம் பின் செல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு இன்றைக்கு அங்கே பிள்ளைகளாலே பெற்றோர்கள் கைவிடப்பட்ட சூழல், ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை கைவிடாத ஆண்டவராக இருந்து என்ன செய்கிறார்? தன் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் பெரியவர்களை கனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக, பெரியோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே திருமறையிலே அநேக வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது அங்கே யோபு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 12:13 பார்க்கின்ற பொழுது அங்கே ரெகுபெயாம் என்கிற சாலமோனுடைய மகனை குறித்து தான் செய்தியை நாம் படிக்கிறோம். சாலமோனுடைய மகன் அங்கே ரெகுபெயாமுடைய வாழ்விலே பார்க்கின்ற பொழுது சாலமோன் அரசாட்சி செய்த நிலையை அங்கே இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறார்கள்? ரெகுபெயாம் சொல்கிறார்கள், அவருடைய தகப்பனங்களை என்ன செய்தார்? அதிக வரி சுமத்தினார், ஆகவே அதையெல்லாம் லகுவாக்க வேண்டும் சொல்லுகிறார். அப்படி ரெகுபெயாம் நீங்கள் போய் பாருங்கள் என்று சொல்லி அவர் என்ன பெரியவர்கள் அனுப்பிவிடுகிறார். ஆனால் பெரியவர்கள் அனுப்பிவிட்டு தன்னுடைய வயதியொத்த வாலிபர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். அப்படி ஆலோசனை செல்கின்ற பொழுது, உன்னுடைய தகப்பன் செய்த காரியத்தை காட்டிலும் நீ ஒருபடி மேலே செய்து மக்களை நடத்த வேண்டும், அப்படி நடத்தினால்தான் நீ என்ன செய்ய முடியும்? அரசாட்சியை நல்லபடி வைக்க முடியும் சொல்லுவார். அங்கே பார்க்கின்ற பொழுது, என்னுடைய தகப்பன் சவுக்கினாலே உங்களை தண்டித்தார், நான் என்ன செய்வேன்? தேடினாலே தண்டிப்பேன் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? யெரொபெயாமை அழைத்து வந்து என்ன செய்தார்கள்? தங்களுக்கு ஒரு ராஜாவாக ஏற்படுத்தி கொண்டார்கள். ஒரு தேசமாய் இருந்த 12 கோத்திரம் ஒரே தேசமாய் இருந்தது. ஆனால் 2 கோத்திரத்தார் ஒரு தேசமாகவும், 10 கோத்திரத்தார் ஒரு தேசமாகவும், 2 கோத்திரத்தார் யூதா தேசம் என்றும் 10 கோத்திரத்தார் இஸ்ரவேல் தேசம் என்றும் அழைக்கப்படுகிற நிலைக்குள்ளாக ரெகுபெயாம் கடந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலை இல்லாதபடி பெரியவருடைய ஆலோசனையை நாம் கேட்டு கீழ்ப்படி நடக்கின்ற பொழுது உண்மையிலே நமக்கு ஆசீர்வாதமான ஒரு மகிழ்ச்சியான நிலையாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே திருப்பாடல் அங்கே சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கக்கூடிய நீதிகள் 17:6 இதிலே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நிகழ்வை காணக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு அக்டோபர் மாதமும் முதல் தேதி முதியோர் தினமாக அங்கே அனுசரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அமெரிக்க தேசம் இந்த அக்டோபர் மாதம் முதல் தேதியை அங்கே தேசிய விடுமுறை நாளாக அங்கே அனுமானித்து அங்கே பெரியோர்களை கனப்படுத்தணும்னு சொல்லி தன்னுடைய தேசம் முழுவதும் அந்த நாளை தேசிய விடுமுறை நாளாக அறிவித்து கனப்படுத்தப்படும் நிலையை இன்றைக்கு செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய இன்றைக்கு நம்முடைய சினாட், நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றமும் முதியோருடைய ஞானத்தின் தலைப்பை சிந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஒரு வாலிபர்களாக இருக்கலாம், இன்றைக்கு நாம் இளைஞர்களாக இருக்கலாம், இன்றைக்கு நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட வயதத்தியவர்களாக இருந்தாலும் கூட நாளை என்ன செய்யும்? முதுமை நம்மை தேடி வரும். நாம் பெரியோரின் நிலைக்குள்ளாய் தள்ளப்படுவோம். இன்றைக்கு நாம் எதை விதைக்கிறோமோ அதை பின்னால் அறுவடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே பவுலடிகளார் சொல்லுவார், நாம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி அங்கே கலாத்தியர் சொல்லுகிற 6ஆம் அங்கே சொல்லக்கூடிய வசனத்தை நாம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்து சொன்னோம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்கிற அந்த வார்த்தையை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட நிலையில்லாதபடி
ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா நிலையிலும் ஆண்டவரை மையமாக வைத்து பெரியோரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்முடைய திருச்சபையிலே 60 வயதுக்கு மேற்பட்ட ஐயாவையும் அம்மாவையும் ஆயர் தலைவர் என்ற முறையிலே வாழ்த்துகிறோம். இணையாயிரம் தலைவரை வாழ்த்துகிறோம். அருமையான ஆண்டவர் நல்ல சுகத்தை படுத்தி கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, 27ஆம் தேதி நாளை மாலை 7 மணிக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை உருவான நன்னாள், நம்முடைய கோவை திருமண்டலம் உருவான 72ஆம் ஆண்டுக்குரிய சிறப்பு வழிபாடு மாலை 7 மணிக்கு நடைபெறும். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை 75 ஆண்டுகள், நம்முடைய கோவை திருமணம் 22 ஆண்டுகள். இதுக்கு நன்றி செலுத்துகிற வழிபாடாக நாளை மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். ஆகிய இறைமக்கள் அனைவரும் நீங்கள் பங்கு பெறும்படியாக பட்சமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் புதன்கிழமை வழக்கம் போல காலை 6 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் வழிபாடு நடைபெறும். ஆகவே இறைமக்கள் இதை மனதிலே கொண்டவர்களாக நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க நம்முடைய நேரத்தை ஒதுக்கி வைக்கும்படியாக பட்சமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குறிப்பாக தொற்று வியாதியின் காலத்தில் நாம் வார நாட்களிலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். மற்ற ஞாயிற்றுக்கிழமையிலே நம்முடைய வழிபாடு சிறப்பான முறையில் அமைய நாம் வாரத்தோடு கூட தனிப்பட்ட ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் நினைவு கூற உங்களுடைய பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வருவாராக. ஆமென். தரைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாக உறைவிடமாக இருக்கிற ஜீவனுள்ள ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் முதியோருடைய ஞான நிலையிலே ஆண்டவரே, எங்களுடைய சீனியர் சிட்டிசன்ஸ் அருமையான மூத்த குடிமக்களை மீண்டுமாக நாங்கள் நினைத்து பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பை நீ கொடுத்தபடி நன்றி பாராட்டுகிறோம் சுவாமி. குறிப்பாக திருமறை ஆண்டவரை பெரியோர்களை கனம் பண்ண வேண்டும், பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களை ஒரு திருச்சபையினோட அங்கமாக கனத்துக்குரிய பாத்திரமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அநேக ஆலோசனை கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த காணொலி மூலமாக இறைவார்த்தைக்கேற்ற மக்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்ல சுவாமி. ஒரு சில மக்களாக பார்த்தாலும் கூட உடைய வார்த்தைகள் ஒருபோதும் பெருமையாய் திரும்புவதில்லை சுவாமி. அது என்ன நோக்கத்திற்காக விதைக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடியதாக இருப்பதற்காக நன்றி பாராட்டுகிறார் சுவாமி. திருச்சபை மக்கள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும், அவள் கையெட்டு செய்ய ஒவ்வொரு பணிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகளுடைய போக்கில வரத்திலே கிருபையின் கரக்கூடியது வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இறை மக்கள் கையெட்டு செய்கிற தொழில்கள், வியாபாரம், உத்தியோகம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக திருச்சபை மக்கள் வெளியிடங்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே பணி நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக கடந்து போயிருக்கிறார்கள். அவள் தங்கியிருக்கிற காலத்தில் தொற்று வியாதின் காலத்தில் பாதுகாப்பின் தரக்கூடிய வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய திருமணத்திற்காக பாதத்தை வர தென்னிந்திய திருச்சபை நாளை 27ஆம் நாள் அடுத்த 75வது ஆண்டை காணக்கூடிய அந்த நன்னாளை நம்ம பார்க்கும்படியாக அந்த கிருபைக்காக நன்றி சொல்வது சுவாமி. எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை பிரதம பேராயருக்காக, துணை பிரதம பேராயருக்காக, ஒவ்வொரு நடுவு பேராயர்களுக்காக, பேராயத்தில் பணி செய்கின்ற ஆயர்களுக்காக, உதவி ஆயர்களுக்காக, உதயசேலுக்காக, சபை ஊழியர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக பாதத்தவர சுவாமி. ஒவ்வொரு திருமணத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு பணியில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக திருமணத்தில் பணி செய்கின்ற அந்த நிறுவனங்களில் பணி செய்கின்ற இறைமக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக பேராயர் பேராயராக ஆண்டவர் அபிஷேகம் பண்ண நன்னாளை நாங்கள் சந்தோஷத்தோடு நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அருமையான அடியார் தொடர்ந்து உடைய கிருபையின் கரம் கொண்டு திருமணத்தில் வழிநடத்தக்கூடிய கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஞான கல்வியா நீர் அருமையான நெறியாரை பொறுப்படுத்தி நடத்தும்படியாக செபிக்கிறோம். பேரை நமக்கு நன்றி சொல்கிறோம். அவருடைய பெற்றெடுத்த பிள்ளைகள், அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக
செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகின்ற மக்களுக்காக ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஒன்றிய அரசுக்காக, மாநில அரசுக்காக ஜெபம் பண்றோம். எங்களுடைய ஜனாதிபதிக்காக, துணை ஜனாதிபதிக்காக, பிரதம மந்திரிக்காக, மத்திய மந்திரிகளுக்காக, மாநில முதல் மந்திரிகளுக்கு, மாநில கவர்னர்களுக்காக, மாநில மந்திரிகளுக்காக ஜெபம் பண்றோம். எம்பிக்கள் ஜெபம் பண்றோம். அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்றோம். குறிப்பாக தொற்று வியாதிக்கால முன்கள பணியாளராக இருக்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, பாதத்தில் வரன் சுவாமி, காவல்துறையை சார்ந்தவர்களுக்காக ஆண்டவரே, இராணுவத்தில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக உடைய பாதத்தில் வரன் சுவாமி, ஒவ்வொருவரையும் உடைய கிருபையின் கணக்கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உமது பாதுகாப்பு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பற்பல தேவைகளோடு கொடுக்கிற இறை மக்களுக்காக ஜெபம் பண்ண சுவாமி, இந்த நேரத்தில் கூட யார் யார் என்ன தேவைகளுக்காக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தை பேருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், கடன் பாரத்தை நீக்க வேண்டும் நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், குறிப்பாக குறைவான சம்பளத்தில் இந்த நாட்களில் வேலை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து சுவாமி ஒரு சுபிட்சமான வாழ்வு கிடைக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களிலே வயதான பெற்றோர், வயதான தாத்தா பாட்டிமார் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் பாதுகாப்பின் கரக்கூட இருந்து சுவாமி, முதிர் வயதிலே ஒருவேளை அவர்களுக்கு அசௌகரியங்கள் உண்டு சுவாமி, விளைவில் உண்டு சுவாமி, இது எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு சுவாமி அவளை செய்ய வேண்டிய பணிவிடை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி, உடைய அன்பின் கரங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாறாத திரும்ப நாளை நடைபெறுகின்ற தென்னிந்திய திருச்சபை அந்த சிறப்பு வழிபாட்டுக்காக கோவைத்தின் உருவான 72வது சிறப்பு வழிபாட்டுக்காக நன்றி சொல்லும். இந்த காணொலி மூலமாக அறிவிப்பு சொல்லப்படுகிறது சுவாமி. இதை பார்க்கிற மக்கள், கேட்கிற மக்கள், மற்ற இறை மக்களுக்கும் இந்த தகவலை சொல்லி இறை வழிபாட்டில் பங்கெடுக்கும் மாலை 7 மணிக்கு நடைபெறுகிற இறை வழிபாட்டில் பங்கெடுக்கும் கிருபையை தாரு சுவாமி. அதேபோல் புதன்கிழமை தோறும் காலை 6 மணிக்கும் மாலை 7 மணி நடைபெறுகிற அந்த வழிபாட்டில் கிருபையின் கரக்கூடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே, திருச்சபையினுடைய 1000 வட்ட உறுப்பினர்களுக்காக, திருமண்டல உறுப்பினர்களுக்காக, பெண்கள் இயக்க சங்கத்திற்காக, ஓய்வு பாடசாலைக்காக, வாலிப தம்பி தங்கையர்களுக்காக, இளைஞர்களுக்காக, இளைஞருடைய அருமையான ஆண் பெண் அருமையான பிள்ளைகள் இருபாலருக்காக ஜெபம் பண்ண சுவாமி. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவராக இருக்கிறேன் சொன்ன தெய்வம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறான். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும் ஆசீர்வதியும் சுவாமி. எல்லாவற்றையும் எங்களுக்காக மறுத்து மீட்டு இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் மிக்க சமாதானம் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். இந்த காணொலி மூலமாக இறைவனுடைய வார்த்தைக்கு நமக்கு அனைவருக்கும் நன்றி சொல்றோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.